எபேசியனுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சத்துவத்தில் நீங்களும் நானும் பலப்பட்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இரண்டாவது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். வேற ஒரு பதத்துல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றதான வசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆங்கில பதத்துல நீங்க பார்ப்பீர்களா, ஸ்கீம், டெவில்ஸ் ஸ்கீம். அவனுடைய உங்க குடும்பத்தை பிரிக்கிற டெவில்ஸ் ஸ்கீம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை தள்ளிவிட நினைக்கிற பிசாசனுடைய தந்திரங்கள், உங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காதபடி கொண்டு வருகிற பிசாசனுடைய தந்திரங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான வேறுபாடுகளை அதிகப்படுத்த நினைக்கிற பிசாசின் தந்திரங்களை, இப்படிப்பட்ட தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி இரண்டாவது அந்த இடத்துல பார்க்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மூன்று முக்கியமான விஷயத்தை பவுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.